குணா கேவ் இடத்துக்கே போயிருக்கோம். எங்கள் ஹனிமூன் அங்கே தான் நடந்தது. ஸோ அப்போ ஹனிமூன் போகும்போது வி ஹேட் அந்த ஸ்பாட்டுக்கே போனோம். அப்போவே அலோவ் பண்ணல. பட் இருந்தாலும் நாங்கள் தெரியாமல் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இறங்கினேன். பின்னாடி என் ஒய்ஃப் இறங்கினாங்க. இறங்கி அப்புறமா தான் தெரிஞ்சது, நாங்கள் போயிட்டு வந்தப்புறமா தான் தெரிஞ்சது அங்கே நிறைய பேர் போயிட்டாங்க. தெரியாமல் இறங்கி டாக்ஸி டிரைவர் வந்து இறங்கிருக்கூடாது 98ல். இட் வாஸ் அ குட் மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. மனித உணர்ந்திற்குள்ள காதல், அந்த கால் வைக்கிற இடம், அந்த கேப் மட்டும் அந்த சன் லைட்டு எங்களுக்கு வந்தது. அதில் தான் லைட்டே, வேறு வெளிச்சமே கிடையாது. அந்த ஃபுல்லு நம்ம குனிஞ்சு தான் போக முடியும், இப்படிலாம் இருந்துச்சு. பட் இந்த இடம் எந்த பக்கம் எது தெரியல, எப்படி செட்டப் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட அந்த தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஐ வுட் அப்ரிஷியேட் தி என்டையர் டீம் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டன் இட். இப்போ ஒரு ஹீரோயினே இல்லையா மேடம் இந்த படத்தில்? அதெல்லாம் எப்படி மேடம் இருக்குது? ஹீரோயினே இல்லாமல் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க படம். ஹீரோ ஹீரோயின்லாம் இல்லை, குணா கேவ் தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. அதுதான் மெயினாகவே அதுதான். ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம போகிறதே தெரியும் இல்லையா, குணா கேவ் பற்றி எடுக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம லவ் ஸ்டோரி போகிறோன்னா தெரியும், பாட்டு இருக்குன்னு. இது குணா கேவ் தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். ஸோ ஃபுல்லாக கேவை பற்றி தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். 98லேயே வந்து அந்த ஸ்டோரி வந்து என்னாச்சுன்னா, சீரியஸாக வந்து ஸ்டோரி வேறு மாதிரி போகிறனால அந்த ஹீரோயின் இருக்கும், ஹீரோ அந்த ரோலே மறந்துட்டோம் நாங்கள்லாம். எப்படி இவங்க ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தத்ரூபமாக ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தட் இஸ் ஐ அப்ரிஷியேட் தி டைரக்டர். பட் அந்த கேவுக்குள்ளே அவங்க காப்பாற்றுறது அந்த சீன்லாம் வந்து ரியலே சூப்பராக இருந்தது. அது எப்படி எடுத்தாங்க, அது ஒரிஜினலாக என்னன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இதுவும் நல்லா இருந்தது. அவங்க வெளியில் வந்தது நிஜமாக நம்மளுக்கே அழுக வந்துடும். அது எனக்குலாம் அழுதுட்டாங்க ரியலாக. இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலாக யார் இந்த டைரக்ட் பண்ணாங்களோ வெரி குட் அப்ரிஷியேஷன் ஃபார். ஏன்னா இது ஒரு போயிட்டு வந்து திரும்பி அவங்க அலைவார் புனர்ஜென்மம் தானே அவருக்கு. திருப்பி போகணும், ஆல்மோஸ்ட் டெட்டு, யாருமே எடுக்க முடியாது. ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத லெவலுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக நான் இறங்குறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கோசரம் ஒருத்தர் இறங்குறாரு பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு நீட் இஸ் அ ஃப்ரெண்டு டீடுன்னு சொல்லுவாங்க. அழகாக அதை வந்து தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. ஒரு டேஞ்சரான இதில் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்படி இல்லை, நம்மளுக்கு ஸ்டோரி அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சு போச்சு. அவங்க ஊர் கேரளா, கரெக்டாக குணா கேவ், இது ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அறிஞ்சதுனால அவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸு. நம்மளுக்கு அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவங்க பிரெயின் தான், அது பிரெயின், ஒரு ஐடியா பிரெயின். அதுக்கு வந்து ரியலாகவே சொல்லிட்டு இருந்தேன். நிஜமாக நடந்து போச்சு 2006ல். பட் அது ரியலாக இப்போ வந்து அது எடுக்கணும்னா எவ்வளோ ரிஸ்க், அது எவ்வளோ இது, இந்த கேவ்லேருந்து தூக்குறது, பாறை இடுக்கில் வந்து மாட்டுறது. ஸோ அதெல்லாம் வந்து நிஜமாகவே ரியலாக அது மலையாளோட படம் தான். வெரி நைஸ். ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலியோட வந்து அந்த சாங் இதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது லவ் சாங் மாதிரியே இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி தான் இருக்காது. திருப்பி இந்த பாட்டை எப்பயாவது கேட்டா அந்த பாட்டுனால தான் இந்த படம் இவ்வளோ ஹைப்பாக இருக்கா, இல்லை உண்மையிலே கண்டென்ட்? இல்லை நான் செம்மையாக எடுத்ததாங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க.